நம்ம பட்டுக்கோட்டை நகராட்சியோட சுகாதார பணிகள் இருக்கு. குறிப்பா பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப துர்நாற்றம் வீசுனா இங்க உள்ள மாணவர்கள் பெண்கள்லாம் குறை சொல்றாங்க. இந்த வார்டோட எம்சியாவும் அவங்க துணைவியா இருக்காங்க. உங்க கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த பக்கம் இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் மிக மோசமான ஒரு நகராட்சி அதிகாரி பராமரிப்பில் இருக்கிறது என்று தெரிகிறது. எந்தவித ஒரு தகவலை சொல்லி இது மாதிரி இந்த பேருந்து நிலையத்தில் மிக மோசமான நிலையில் இருக்குது, துர்நாற்றம் அடிக்கிறது, பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லியும், அருகில் அரசு மருத்துவமனை இருக்கிறது, குடியிருப்புகள், கடை, வணிக வளாகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியும் அதை பற்றி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த 1 மாத காலமாக இந்த பேருந்து நிலையத்தில் நீங்கள் போய் வீடியோ எடுத்து பாருங்கள். போய் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த அரசு பேருந்துலேருந்து வர கண்டக்டரோ டிரைவர்களும் இங்கே தான் சிறுநீர் கழிக்கிறாங்க. அந்த பேருந்து நிலையம் பகுதியில் அதற்கென்று ஒரு தனி கழிவறையோ ஏதோ வசதியும் செய்து கொடுக்காமல் என்ன காரணத்தினால் இப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. இல்லை அதையாச்சும் தடுக்கணும். புதுசாக அங்கே ஒரு இதை கட்டுறேன் அதை கட்டுறேன்ட்டு கொள்ளையடிக்கிறதுக்காண்டியே ஒரு திட்டத்தை போட்டு மக்கள் சாதாரணமாக இருந்தால் கூட பழைய மாதிரி இருந்தால் கூட இருந்திருக்கும். இப்போ புதுசாக ஒரு பகுதியில் நிழற்கூடை அமைக்கிறேன் அதை அமைக்கிறேன்னு சொல்லி இங்கே மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் வீடியோ படம் எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் போய் அங்கே பார்வையிட்டு சொன்னீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே சிறுநீர் கழிக்கும் ஆறாக ஒரு வாய்க்கால் பூரா ஆறு போல் ஓடி கொண்டிருக்கிறது. ஒரே துர்நாற்றம் வீசுகின்றது. இங்கு உள்ள பக்கத்தில் இருக்கின்ற நோயாளிகள், குழந்தை வார்டெல்லாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்பதை கூட கண்டுகொள்ளாமல் இந்த நகராட்சியில் உள்ளவங்க மிக மோசமான நிலைமையை இங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதே நிலை நீடித்தால் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்து சாலை மறியல் போராட்டம் தான் நடக்கும். பேருந்து நிலையத்தை முற்றுகை போராட்டம், ஒரு பேருந்து வெளியில் போக முடியாது. மறைச்சி இந்த பொதுமக்களை திரட்டி நான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையே. தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அதிகாரிகள் இல்லை, ஃபோனை எடுக்கிறது இல்லை. கமிஷனர் பார்ப்பாருங்குவாங்க, கமிஷனர் ஊரில் இல்லைங்கிறாங்க. சுகாதாரத்துறை எஸ்ஓ எங்கே இருக்காருன்னா எஸ்ஓ எங்கே இருக்காருங்கிறது இல்லை, அவர் நிலைநிலை தடுமாறி நிற்பதாக எங்களிடம் தகவல் வருகிறது. சுகாதார ஆய்வாளர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் திண்டுக்கல்லில் இருக்கார், அவர் ஊரில் இருக்காருங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அப்போ யாருக்கிட்ட தான் சொல்கிறது? நகரமன்ற கூட்டத்தையும் ஒழுங்காக கூட்டுறது இல்லை, நகரமன்ற கூட்டம் நடப்பதில்லை. 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நகரமன்ற கூட்டத்தை நடத்தினா எங்கே மக்கள் குறையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது நிறையா நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அது நீங்கள்லாம் ஆய்வு பண்ணி தான் போடணும். என்ன எல்லாருக்கும் தெரியும், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? என் பேர் எம் ரமேஷ், மணியாபுரம். பட்டுக்கோட்டை நிழற்கூடை கட்டினதுக்கப்புறம் சிறுநீரை ஏன் இங்கே கழிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில்? இப்போ திறந்த வழியில் கழிக்கிறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. நாராக இதாக இருக்குது. நகரத்தில் நகராட்சி வரிகேட்லாம் மிரட்டுறாங்க. சுகாதார தேவை எப்படி பண்ணுறாங்க? நான் ஒன்றுமே இல்லை சார், சுகாதாரமே இல்லை. ஆமாம், இங்கே பாருங்கள், திறந்த வழியில் மலம் கழிச்சு கிடக்கு, இந்த சிறுநீர் கழிச்சு கிடக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, திறந்த வழியில சிறுநீர் கழிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பெண்களை பேயக்கூடாதுன்னு சொல்றோம், நாங்க சுத்தமா இருக்கணும்னு சொல்றோம். என் பேரா சிந்து. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பெரிய ஜனத்தொகை உள்ளது, மக்கள் அதிகம் வர்றது. திறந்த வழியில சிறுநீர் கழிக்கிறாங்களே, நகராட்சி ஒரு ஏற்பாடு இல்லாம இருக்கு. அங்கே கட்டியிருக்காங்க தனியா, அது யாரும் போக மாட்டேங்கிறாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கண்ணுமில்ல கண்டிட்டு பெஞ்சார் பற்றியில் முத்தரத்தா இங்கே பேயக்கூடாது. ஆமாம், என் பேர் அருள்தாஸ், பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் எப்படி துர்நாற்றமா இருக்கு? பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? துர்நாற்றமா இருக்கு. அங்க நாறுது, லைட்டா நாறுது. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? லைட்டா நாறுது, லைட்டா நாறுது. நிறைய பேர் எச்சு துப்புறாங்க வெளியூர்ல பஸ்ல இருந்து இறங்கினோன்னே. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்ரூம் சரியில்லை, நாரி தொலையுது. இருக்கு பாட்டிலா இருக்கு, பிளாஸ்டிக் பாட்டில், எல்லா பாட்டிலும். ஸ்கூல் பிள்ளைங்க வரீங்க, பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? பஸ் ஸ்டாண்ட்லாம் நாறுது, எச்சு துப்புறாங்க, பாட்டிலா கிடக்குது. ரொம்ப வாடை அடிக்குது. டாய்லெட் கொஞ்சம் நல்லா கட்டினா நல்லா இருக்கும். அது போலீஸ்ல பொங்கி வருது, சாக்கடையெல்லாம் நம்பி வருது மேல.
எப்படி இருக்கு டாய்லெட்? கொஞ்சம் நல்லா கட்டி நாறுது. எல்லாரும் எச்சுது போயிருக்காங்க. சரக்கெல்லாம் அங்கதான் அடிக்கிறாங்க. நாறுது நாறுது பஸ் ஸ்டாண்ட் நாறுது நாறுது பஸ் ஸ்டாண்ட் நாறுது நம்பி வருது. மழை பெஞ்சா இது சாக்கடை எல்லாம் இங்க நிக்குது. பஸ் நின்றா இது ஒண்ணுமே பண்ண முடியல, நடக்கவும் முடியல. இது கீழ இருக்கிறதெல்லாம் என்ன? நாறுது நாறுது அரசாங்கம் தான் பார்க்கணும். நாறுது நாறுது பஸ் ஸ்டாண்டு நாறுது நாறுது நாறுது. நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? இருக்க இடம் இருந்தா தானே அடிப்பீங்க, என்ன பண்றீங்க?